So hello friends, இன்னைக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து சர்க்கியூட்டை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு சர்க்கியூட்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சர்க்கியூட்னா இப்போ பேட்டரியிலேருந்து போய் ஒரு லைட்டுக்கு கனெக்ட் ஆகிறது பேர் தான் ஒரு சர்க்கியூட். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சர்க்கியூட் பண்ணியிருக்கேன். மெயினாக பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கியூட்லேயே 2 டைப் இருக்குது. அதையும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சர்க்கியூட்டில் உள்ள ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ஓப்பன் சர்க்கியூட், செகண்ட் என்னென்னா க்ளோஸ்ட் சர்க்கியூட். இப்போ ஓப்பன் சர்க்கியூட்டில் வந்து சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும், க்ளோஸ் ஆகாமல். இப்போ க்ளோஸ்ட் சர்க்கியூட்னா இது பேர் தான் க்ளோஸ்ட் சர்க்கியூட். இந்த மாதிரி க்ளோஸ்ட் சர்க்கியூட் ஆகிருக்கும்போது என்னோட பல்ப் எரியுது பாருங்கள், லைட் எரியுதா? இது பேர் தான் க்ளோஸ் சர்க்கியூட். க்ளோஸ் சர்க்கியூட் ஆகும்போது மட்டும்தான் லைட் எரியும். ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஒரு சர்க்கியூட் இந்த மாதிரி ஓப்பனாக இருந்துச்சுன்னா எரியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த ஓப்பன் சர்க்கியூட் இருக்குது இல்லை, இதுக்கு வந்து ஒரு பல்ப் ஆட் பண்ண போகிறேன். பல்ப் இல்லை, சுவிட்ச் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இன்னைக்கு 3 சுவிட்சஸ் இருக்குது. இந்த 3 சுவிட்சஸையும் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உள்ள சுவிட்ச் எனக்கு என்னதுன்னா நார்மல் சுவிட்சு. இது பேர் நார்மல் சுவிட்சு. இது நம்ம ஃபேன் லைட்டு இந்த பின்னாடி இருக்கேன் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது புஷ் பட்டன் ஸ்விட்சு. இது வந்து நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா காலிங் பெல்ஸில். இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்லேயே இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கீஸு இந்த இதெல்லாம் அதுதான் இந்த சுவிட்ச் தான் உள்ளே இருக்குது. ஸோ இந்த சுவிட்ச் வந்து நம்ம புஷ் பண்ண வேலை செய்யும். அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா வந்து நின்றும். ஸோ இப்போ தேர்டு வந்து ஒரு விசித்திரமான சுவிட்ச் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சுவிட்ச் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது, ரொம்ப ரேராக தான் பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு இந்த சுவிட்சும் தெரியாது. இது பேர் ரீட் ஸ்விட்ச். எல்லாரும் சொல்லுவீங்க இது சுவிட்ச் மாதிரியா இருக்குது, அதனால இது சுவிட்சு தான். இது எப்படி இதாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரீட் சுவிட்சில் ரெண்டு இந்த மாதிரி 2 கம்பி இருக்கும். இந்த 2 கம்பியும் தள்ளி இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி இருக்கும். அதனால் எலக்ட்ரிசிட்டியால் பாஸ் முடியாது. இதை நம்ம மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா இந்த 2 சுவிட்சும் ஒட்டிக்கும். இந்த ரெண்டு கம்பியும் ஒட்டிக்கிட்டு 2 பக்கமும் எனர்ஜியாக இது பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த 3 சுவிட்ச். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சுவிட்ச் போட போகிறேன். மாட்டி ஸோ இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லோரும் நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் என்னோடய சர்க்கியூட்டு. லைட் இங்கே இருக்குது, ஸ்விட்ச் இங்கே இருக்குது, இங்கே வச்சுருக்கேன், பேட்ரி இங்கே இருக்குது. இப்போ என்னென்னா நான் சர்க்கியூட் ஆன் பண்ண போகிறேன். 3, 2, 1 லைட்டை வந்து இப்படி வச்சுக்கிறேன். 3, 2, 1. வாவ், சூப்பராக இது. இப்போ செகண்ட் வந்து அடுத்த சுவிட்சை போட்டு பார்க்கலாம்.
வாவ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பட்டனை மாட்டிட்டோம். நம்ம அதை புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ண லைட் எரியுதான்னு பார்க்கலாம். ரைட், புஷ்ஷா. புஷ் பட்டனில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம அதை புஷ் பண்ணிட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த லைட் எரியறதுக்கு. நம்ம இப்படி விட்டுட்டோம்னா, இப்படி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைட் எரியுதா அப்படி நம்ம விட்டுட்டோம்னா லைட் எரியாது. அதான் புஷ் பட்டனில் உள்ள பெரிய பிரச்சனை. ஸோ அடுத்தது நம்மளோட விசித்திரமான ரீட் ஸ்விட்ச், அந்த சுவிட்சை மாட்ட போகிறோம். பாருங்க, ப்ளஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரீட் ஸ்விட்ச் மாட்டியாச்சு. இப்போ நான் வந்து இந்த ரீட் ஸ்விட்ச் உண்மையான்னு பார்க்குறதுக்கு நம்ம கிட்ட கொண்டு போகிறோம். ஓ மை காட், இந்த ஸ்விட்ச் எரியுது உண்மையா. இப்போ பாருங்கள், நான் இது லைட்டை இந்த பக்கம் இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீட் ஸ்விட்ச்க்கு பக்கத்தில் நான் அதை கொண்டு வரேன். லைட் எரிய ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் ரீட் ஸ்விட்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து என்னைய பற்றி நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு கிட்டு தான். ஒரு 10 வயசு ஆகும் எனக்கு. நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்து ஒரு சில வீடியோஸ் ரிலீஸ் பண்ணேன் ஏரோப்ளேன் பற்றி. நான் வந்து சிட்டியில் படிக்கிறேன். ஸோ அந்த ஸ்கூல் நல்லா இருக்குது. அதில் தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் இதை என் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரீயாக நீங்கள் பார்க்குறதுக்காக நான் கஷ்டப்பட்டு உட்காந்து 10 நிமிஷம் ஒரு ப்ராஜெக்டில் 10 நிமிஷத்துக்கு நான் பொறுமையாக உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எடுக்கிறது என்னென்னா, என் லேப்டாப்பில் ஒரு 10 வருஷம் பழசாக இருக்கும். அதான் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ எடுத்துருக்கிறதுக்காக எனக்கு லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு மனசு இல்லைன்னா எனக்கு அப்படி நீங்கள் ஒரு பெரிய மனசு நல்லகாரராக இருந்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச் என் வீடியோவை பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.